போன வீடியோல எங்க வந்து போறோம்ன்றது சொல்லியே இருக்க மாட்டேன். அவங்க வந்து நாங்க வந்து இந்த கூடாரம் தான் வந்து இந்த மூணாறுல. ஸோ வந்து காலையில வந்து நாங்க வந்து பிளேஸ்லாம் காட்டுறோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நாங்க இங்க ரீச் ஆகிறதுக்கு. எப்படியும் நாங்க வந்துட்டோம். நல்லா எதமா இருக்கா? ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் இல்லடி? ஆமாம், அதுதான் இந்த மேக்கப் போட்டுருக்கோம். ஆமாம், கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம். மேக்கப் போட்டுருக்கோம். மணி 12 இருக்கும். நைட் வந்து 12 மணி இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்தது லேட். பாருங்க, மேக்கப்லாம் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப், அப்புறம் மியூசிக்கு அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு டின்னரும் வந்துச்சு. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, சிக்கன் கறி சொல்லிட்டு பார்பிக்யூ எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்பதான் பரிச்சைக்கு போறது. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். இது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கியூட். இது பார்த்துருக்கோம். இதுதான் தாத்தா 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 1 ரூபா தாங்க தாத்தா, தாத்தா தாத்தா 2 ரூபா தாங்க தாத்தா, தாத்தா தாத்தா 3 ரூபா தாங்க தாத்தா, தாத்தா தாத்தா 4 ரூபா தாங்க தாத்தா, தாத்தா தாத்தா 5 ரூபா தாங்க தாத்தா, தாத்தா தாத்தா 6 ரூபா. போடா சொட்ட தலையா. என்னையா பண்ற? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஏதோ சொல்லணும் போ. ஃபால்ஸ் போகிற அது மாதிரி ஃபால்ஸ் போயிட்டு நம்ம ட்ரெக் பண்ணி போனோம். நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணி இந்த கேம்ப் சைட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம். எப்படி போயின்னு இருக்கீங்க? டோரா எங்க போறீங்க? கிட்ட போய் சொல்லுங்க. ஏரி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை. வைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா? இங்க போற இடமே வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. யாருமே வரல, நாங்க விட்டுருக்கோம். எப்படி போகணும்னு தெரியல. பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஓவியா இருக்கா? சன் கட்டு அப்ப கண் குசுது. ஃபால்ஸ் தெரியுதா இங்க இருந்து? நாங்க போய் காட்டுறேன். தெரியுது ஃபால்ஸ் தெரியுது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம். இன்னும் வீடியோவில் காமிச்சப்போ நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து சீசனாக இருந்திருக்கும் போல. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ். ஆக்சுவலாக இந்த கேம்ப் சைட் பக்கத்துலேயே இருக்கு. செம்மையாக இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம்.
வித்தை காமிச்சுட்டு இருக்கான். அவனை பேர் குரங்கு குத்த வச்ச மாதிரி உட்காந்துக்கிறான். இது எங்க சில்லற வரப்போதும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஷூ போட்டு வந்துருங்க எல்லாரும் மறக்காம. குளிர் தாங்க முடியல, பயங்கரமா குளிர். இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக போனதுக்கு ஓகே ஆயிடுச்சு. காலைல எந்திரிக்கும் போது வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு குளிர். இன்னும் கேம்ப்ல இருக்க போது ஓகேவா இருந்துச்சு. வெளில வந்தா ஃப்ரீஸாக இருந்துச்சு. இன்னும் கூட கையெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் வச்சு வரவே கால்ஸ் வேற லெவலில் இருக்கு. என்ன கொஞ்சம் கூட்டமா இருக்கு, அவ்வளோதான். இல்லை அது இந்த சைட்லாம் காலியாக தான் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து கேம்ப் சைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து சொல்கிறோம். ஆமாம், எப்படி இருக்கு ரூமில் எப்படி இருக்குன்றத காட்டுறோம். என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஆர்வத்துல எப்படி போயிட்டு இருக்கானோ, ஒரு ஆர்வத்துல போயிட்டா எங்க போறேன்னு தெரியல. எங்க தாவறது குளூர்ல நடுங்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அதுதான் இங்க பாருங்களா எப்படி உட்காந்து டைவ் அடிச்சிருக்கான். எப்படி தானே மனசாட்சியே இல்லாம குரங்கு. என்னப்பா பண்ற? நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அப்படி ரொம்ப கேவலமா ஒளிஞ்சிருக்க. வா, பசி, இது சாப்பிட போறோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது காம்ப்ளிமெண்ட்ரி தான். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நாங்கள் போய் காட்டுறோம். செமையாக பசிக்குது. பை. காலையில் வந்து ஆப்பம், சன்னா, முட்டை, அதுக்கப்புறம் ப்ரெட்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் பிளேஸ். இது வந்து சார்ஜிங் ஸ்டேஷனும் இங்கே வந்து இருக்குது. சார்ஜிங் வந்து மேலேயும் இருக்குது, கீழேயும் வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங், அப்புறம் க்யூட்டாக அந்த போர்ட்லாம் குட் வைப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீ, ஸ்நாக்ஸு, டின்னர், கேம்ப் ஃபயரோட டைமிங் எல்லாமே இந்த போர்டில் வந்து இருக்கும். ப்ளஸ் கீழே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா கேம் ஜோன்லாம் இங்கே நிறைய இருக்குது, அதான் போய் காட்ட போகிறேன். இங்கே வந்து இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. இன்டோரில் வந்து ரீக்ரியேஷன் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து போய் பார்த்தா கேரம், டென்னிஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இருக்கும். குரூப்பாக போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவுட்டோர் கேம்ஸ்லாம் வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இவன் விளையாடிட்டு இருப்பான் பாருங்க, இதெல்லாம் வந்து அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரியும் இருக்கும். இப்போ அம்ப வீச போகிறாரு. என்னடே கீழே பாடுறா. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் பிளேஸ்லாம் நிறைய செம்மையாக இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வியூவே வேறு லெவலில் இருக்குது. அது கூடவே இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்துக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி கீழேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க பாருங்க. இங்கே போயிட்டு நின்று எடுத்தா அது கீழேருந்து வியூவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அப்புறம் அங்கே வந்து ஆர்டின் ஷேப் மாதிரி ஒன்று இருக்கா. அங்கே வந்து நைட்டில் செம்மையாக லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்யூட்டாக ஒரு ஊஞ்சல் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் டீட்டெயில், நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் டூர் எல்லாமே வரும். ஸோ ஸ்டே டியூன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.